தமிழ் சினிமால அடுத்த பெரிய படமா ரிலீஸ் ஆக இருக்க மூவி தான் மதராசி. இந்த படத்தை வர செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ண இருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்துக்கான ப்ரமோஷன்ஸ் பத்தியும் படத்தை பத்தியும் ரீசெண்டா ஏஆர் முருகதாஸ் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு வராரு. அதுல அவரு இதுக்கு முன்னாடி எடுத்த கஜினி படத்தை பத்தி ஒரு விஷயம் ஷேர் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் அந்த மூவியோட ஸ்டோரியை அவர் நடிகர் அஜித் கிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனா அஜித்துக்கு அந்த டைம்ல 2-3 படம்லாம் லைனப்ஸ்ல இருந்தனால இந்த படத்தை சூர்யாவை வச்சு பண்ணதா சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நடிகர் அஜித்தை வச்சு மிரட்டல் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறதா இருந்தது. ஆனா அதே டைம்ல நடிகர் அஜித் ஜி அப்படிங்கிற படம் பண்ணிட்டு இருந்தனால அந்த மிரட்டல் படத்தை டிராப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை தொடர்ந்து ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல ஆல்ரெடி வெளியான படம் சிக்கந்தர். இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமா வந்துச்சு. இதை பத்தி ஏஆர் முருகதாஸ் அவர்கிட்ட கேட்டபோது அவரு நான் பக்கா ஸ்கிரிப்டோட தான் போனேன். ஆனா அந்த படத்துல ஹீரோவா நடிச்ச சல்மான் கானோட சப்போர்ட் எனக்கு 100% கிடைக்கல. அதே போல டே சீன்ஸ் எல்லாம் நைட்ல வச்சு எடுக்கிற சிச்சுவேஷனும் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாரு. அண்ட் மதராசி படம் எப்படி இருக்கும்னு கேட்ட கேள்விக்கு இந்த படம் கஜினி படத்தோட ஸ்கிரீன் பிளே மாதிரி இருக்கும் அண்ட் துப்பாக்கி படம் மாதிரி ஒரு ஆக்ஷன் படமா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனாலேயே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு.